மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிட்வா புயலானது தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை நெருங்கியிருக்கிறது. புயலின் மைய பகுதியானது வேதாரண்யத்தை நெருங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் வேகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நகரும் வேகம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தாலும் கூட அதனுடைய நெருக்கம் என்பது 20 கிலோமீட்டர் என்ற அளவில் நெருக்கத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு முன்பாக வேதாரண்யத்திற்கு 110 கிலோமீட்டர் நெருக்கத்தில் இருந்த டிட்வா புயல் தற்பொழுது 90 கிலோமீட்டர் நெருக்கத்திற்கு வந்திருக்கிறது. புயலுடைய மையப்பகுதி மையப்பகுதியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்கான அதனுடைய விட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில புயலினுடைய விட்டம் 100 கிலோமீட்டர் என்ற அடிப்படையில் அதனுடைய வெளிப்புற சுற்றுகள் நிலப்பரப்புக்குள்ளாக வேதாரண்யம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது காரைக்கால், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் பகுதிகள் மீது நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் படிப்படியாக அது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதனால் அடுத்தடுத்த கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வெளிப்புற சுற்றுகள் இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதனுடைய மையப்பகுதி தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதி நெருங்கி வரக்கூடிய சூழலில் அதனுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய வெளிப்புற சுற்றுகள் முழுவதுமாக நிலப்பரப்புக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது அதனுடைய வெளிப்புற சுற்றுகள் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து அதனுடைய மழை மேகங்கள் அதற்கு மேல் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நோக்கி அடுத்தடுத்த நேரங்களில் வரும் எனவும் தற்போதைய சூழலில் கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் என்று படிப்படியாக அதனுடைய நகர்வுக்கு ஏற்ப மழையினுடைய தீவிரத்தன்மை அடுத்தடுத்த நாட்களில் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை நேரத்துக்கு பிறகாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை படிப்படியாக தீவிரமடையும் எனவும் அதற்கு பிறகாக நாளை காலையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனுடைய அண்டை மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரத்தன்மை படிப்படியாக குறையும் எனவும் தற்போது சொல்ல தென் மாவட்டங்களில் மழைக்கான தீவிரத்தன்மை குறைந்து விட்டது. ஆனால் வட மாவட்டங்களில் தொடர்ந்து அதனுடைய தீவிரத்தன்மை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு நாளை தினம் வரையிலும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை பிறகாக டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக குறைந்து அமைதியான ஒரு சூழல் நிலவுவதற்கான வாய்ப்பும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த புயலுடைய கரைதலுக்கு பிறகு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.